இலக்கிய கனவுகள் அப்படிங்கிற ஒரு செய்திக்குள்ள போகும்போது அது என்ன கனவு, கனவை பற்றி நிறைய தத்துவ அடிப்படையில் பேச முடியும். நம்ம மணிமேகலை பற்றியும் சிலப்பதிகாரத்தை பற்றிலாம் பேசுகிற பொழுது கணாத்திரம் உரைத்த காதை அப்படின்னு ஒன்று வரும். இந்த கணாத்திரம் உரைத்த காதை வந்து என்னென்னா, பின்னாடி நடக்க போகிற ஒரு விஷயத்தை முன்னாடியே கனவில் வந்த விஷயமாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு மாதிரியான வகைப்பாடு. இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா, கனவுனா ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம், நமக்கு நடக்காதது அல்லது நம்ம அடிநெஞ்சில் நெடுங்காலமாக அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கனவாக வருகிறது. அப்படிலாம் நிறைய விளக்கங்கள் இருக்குது. ராய்டு சொல்லியிருக்கிறார், அவர் சொல்லியிருக்கிறார், இவர் சொல்லியிருக்கிறார் எல்லாம். இப்படி எவ்வளோ பேர் சொல்லியிருந்தாலும் திருக்குறளில் ஒரு அதிகாரம் உண்டு, கனவு நிலை உரைத்தல் அப்படின்னு ஒரு அதிகாரம். ஒரு 10 குறள் இருக்கு. நான் எந்த உலக இலக்கியங்களை படித்தாலும் உடனே அது வந்து திருக்குறளில் எங்கே இருக்குன்னு தேடுவேன். அப்படி நான் தேடி அதற்கான பொருத்தமான ஒவ்வொரு காப்பியத்திற்கும், ஒவ்வொரு காண்டத்திற்கும், ஒவ்வொரு அத்தியாயத்திற்கும் சில குறள்களை நான் குறித்து வைப்பது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வழக்கம். அது ஒரு வாடிக்கையாகவும் வேடிக்கையாகவும் நான் அதை செய்வேன். எதுக்கு இது பொருந்தது, எதுக்கு இது பொருந்ததுன்னு பொருத்தி பார்ப்பேன். அப்படி பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய கனவு பற்றிய மொத்த தத்துவங்களையும் மொத்த தீசிசையும் எடுத்துக்கொண்டு திருக்குறளோடு ஒப்பிட்டால் அத்தனைக்கும் திருவள்ளுவர் பதில் சொல்லியிருப்பார். அது எப்படி சாத்தியமாக இருக்கு அப்படின்னு பாருங்க. அது மட்டும் இல்லை, சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான முக்கியமான ஃப்ரேசஸ், முக்கியமான வரிகள் என்று சொல்லக்கூடிய இல்லையா, அது எல்லாமே திருக்குறளில் இருக்கும். நீரின்றி அமையாத உலகு அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கங்க, இதை சங்க இலக்கியத்தில் தேடுங்க, ஒரு பாட்டு இருக்கும். எந்த வரியை வேண்டுமானாலும் நீங்கள் எதை வேணாலும் சங்க இலக்கியத்தில் ஒரு வரியை எடுத்துக்கங்க, அந்த வரியை வைத்துக்கொண்டு திருக்குறளில் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இருக்கும். எனவே தான் நம்ம திரும்ப திரும்ப மரியாதைக்குரிய ஆய்வாளரும் நான் போற்றி மதிக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்களும் திரும்ப திரும்பி சொல்வார், சங்க இலக்கியம் என்பது நம்முடைய தொடக்கம், திருக்குறள் என்பது நம்முடைய தொடர்ச்சி அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னா, சங்க இலக்கியத்தை படிக்க இயலாதவர்கள் கூட திருக்குறளை மட்டும் படித்தால் போதுமானதுன்னு என்னுடைய ஒரு அபிப்பிராயம் உண்டு. ஏன்னா, ஒன்று சங்க இலக்கியத்தை படித்துவிட்டு திருக்குறளை வந்து சேர வேண்டும், அல்லது திருக்குறளை படித்துவிட்டு மறுபடி சங்க இலக்கியத்தில் போய் முடிக்க வேண்டும். இது ரெண்டுக்கும் அப்படி ஒரு நிறைய தொடர்பும் நிறைய விஷயங்களை பற்றின குறிப்புகளும் இருக்கும். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான்னு ஒரு குறள் இருக்கு. அந்த குறளை வந்து ஆண்ட பரம்பரை அப்படி இப்படிலாம் ஒரு கதையை சொல்லிக்கிட்டு நாங்கள் வந்து மானத்தோடு வாழ்கிறோங்க அப்படின்னு. ஆனால் அது கவரிமானே கிடையாது. கவரிமான்னு ஒரு மானே கிடையாது. நீங்கள் கஸ்தூரிமான், கலைமான், பிணைமான்லாம் உண்டே தவிர கவரிமான் ஒன்று கிடையாது. ஆனால் அந்த பேரில் ஒரு சினிமா வந்து அந்த சினிமாவில் சிவாஜி நடித்து அது வெளியே வந்து பயங்கரமாக விவாதங்கள் நடக்குது. நீங்கள் யாராவது கவரிமானை பார்த்துருக்கீங்களா? கவரிமானே ஒன்று கிடையாது. இந்த கவரிமான் என்று நாம் சொல்லக்கூடிய கவரிமா இருக்கு இல்லையா, இது இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு மாட்டினத்தை சேர்ந்த விலங்கு. இமயமலையில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கை தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திருக்குறள்லையோ அல்லது சங்க இலக்கியத்திலையோ எப்படி வந்திருக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆய்வு இல்லையா? யோசிச்சு பாருங்க. கண்ணே கலைமானே கன்னிமையில் என கண்டேன் உனை நானே அப்படின்னு கண்ணதாசன் எழுதியிருப்பார். யோசிச்சு பாருங்க, கலைமான்னா ஆண்மான், கலைமான்னா ஆண்மான் தானே. கண்ணே கலைமானே கன்னிமையில் என கண்டேன் உனை நானே அப்படின்னு இருந்தா ஸ்ரீதேவியை பார்த்து கமலஹாசன் ஆண்மான்னு பாடுறாரா? ஆனால் நம்ம இப்படி யோசிச்சிருக்க மாட்டோம்ல. இப்படி தமிழ் சினிமாவில் கண்ணதாசனை விட்டுருங்க, என்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேர் பாட்டு எழுத வந்ததுனால இப்படி நிறைய தவறுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை நம்ம கவனிக்க தவறுமே தவிர, ஓசைக்கு எழுதுவது வந்து இந்த விழாவுக்கு அழைத்து வந்து உபசரணை எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அதிகாரி பிரேம்குமார் வந்து ஒரு கேள்வி கேட்டார். சார், இந்த பாட்டு எப்படி சார் எழுதுறது, அது யாப்பு தெரிஞ்சால் இலக்கணம் தெரியணுமா சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இலக்கணம் தெரிஞ்சால் நல்லது, இலக்கணம் தெரியலன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொன்னேன். அதிர்ச்சி ஆகிட்டார் அவர். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னாரு. அப்போ நீங்கள் தமிழ் படிக்கலையா சார்? நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னேன். அவர் அதுக்கப்புறம் அதுக்கு அதிர்ச்சி ஆகிட்டார். சார், அப்போ நீங்கள் காதல்லாம் நான் பண்ணதே இல்லையா அப்படின்னா. அவருக்கு எல்லாமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நான் பார்த்தேன், நீங்கள் ஒரு அதிர்ச்சி வைத்தியர் மாதிரி இருக்கிறீங்க, எதை சொன்னாலுமே அதிர்ச்சி அடைகிறீங்களா சார் அப்படி. இல்லை சார், நான் இப்படியெல்லாம் சில நம்பிக்கைகள் வைத்திருந்தேன், சில கற்பனைகள் என்னிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 கவிதையை வாசிச்சாரு. நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். ஏன்னா அது ரெண்டையும் அப்புறம் கேட்டேன், இந்த கவிதை யாருக்கு சார் எழுதுறீங்கன்னா, காலேஜில் என் கூட படிச்சு பொண்ணுக்கு எழுதினேன் சார் அப்படின்னாரு. நிச்சயமாக அந்த காதல் ஒர்க் அவுட் ஆயிருக்காதே அப்படின்னேன். ஒர்க் அவுட் ஆகல சார், அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க சார் அப்படின்னாரு. உங்கள் கவிதையை அக்செப்ட் பண்ணாதனால ஆஸ்திரேலியா போய் நல்லா வாழ்கிறாங்க. அக்செப்ட் பண்ணியிருந்தால் விருதுநகரில் கலெக்டர் ஆஃபீஸில் தான் அவங்க இருந்திருக்கணும். நல்ல வேலையை தப்பிச்சு ஒரு கவிதை ஒருத்தருடைய வாழ்க்கையை காப்பாற்றி பாருங்க சார், அந்த இடத்துல நீங்கள் பாராட்டு சொல்லணும் சார் அப்படின்னு அவர்கிட்ட சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டேன். ஆனால் அவர் உண்மையில் நன்றாக எழுதியிருந்தார். நான் சும்மா மேடைக்கு சுவாரஸ்யத்துக்காக சொன்னேன். இந்த எழுத தூண்டக்கூடிய ஒரு விஷயம் என்பது ஒரு ஒற்றை சொல்லில் இருந்து கூட நம்மளால் கவிதைகளை உருவாக்க முடியும். இந்த கனவுன்னு நம்ம சொல்ல வந்ததுனால நான் சொல்ல வரேன்.
வாரணமாயிரம் சூழ வளம் தந்துன்னு ஆண்டாளுடைய பாசுரம் இருக்கு இல்லையா, இந்த கல்யாண பத்திரிக்கையில் வரும். அது நான் 2 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் இந்த கல்யாண பத்திரிக்கையில் அழைப்பதற்கு முன்பாக இந்த வாரணமாயிரத்தை போட்டு முடிப்பாங்க. அதே மாதிரி பத்திரிகை தொடங்குவதற்கு முன்னாக அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறது இருக்கும். இந்த 2 இது எப்படி என்ன பொருத்தத்தில் அவங்க எழுத ஆரம்பிச்சாங்கலாம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த 2ம் தான் தமிழினுடைய மிகச்சிறந்த அடையாளம். அன்பையும் அறனையும் சொல்லக்கூடியது தான் இல்வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா அதை விட சிறந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அவ்வளவு சிறந்த வரி அது. ஒரு சொல் எந்த இடத்துல இப்போ அறம்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே சொல்லலை. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? மனத்துக்கண் மாசிலன் அனைத்து அரண்டர். எனக்கு திரும்ப திரும்ப யோசனை வந்துகிட்டே இருக்கும். மனத்துக்கண் மாசிலன், ஏன் மனத்து கை, மனத்து கால், மனத்து மூக்கு, மனத்து நெற்றின்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் மனத்து கண்ணுன்னு சொல்கிறார்? ஒரு சொல் தான் அது. மனத்து கண் மாசிலன் ஏன் சொல்கிறாரு? நன்றாக நீங்கள் யோசித்து பார்த்தால் வேறு யாரும் அப்படி ஒரு உரை எழுதியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் திரும்ப திரும்ப யோசிக்கும் போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு தோன்றியது. என்னென்னா, கண்ணில் ஒரு தூசி விழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இருந்தீங்கன்னா அந்த கண் அந்த தூசியை அதுவே வெளியேற்றிடும். மனசில் நீங்கள் ஒரு தீய எண்ணத்தை நினைத்தால் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. 2வது நிமிஷம் அதை சொல்லும், டே நீ தப்பு பண்ணுறேன்னு சொல்லும். எனவே தான் அவர் என்ன நினைக்கிறாரு? கண்ணில் விழுந்த தூசியை கண் எப்படி வெளியேற்றுகிறதோ அதுபோல் மனதில் இருக்க தூசியை மனதே வெளியேற்றுகிறதா மனத்து கண் மாசினர். இப்படி திருக்குறளை எடுத்துக்கொண்டு பேசினால் ஒரு 10,000 பேச்சு பேசலாம். ஏன்னா அவ்வளவு நுட்பங்கள் இருக்கு. நிறைய காயினேஜஸ் ஆச்சரியமாக இருக்கிறது. திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறை படிக்கும் போதும் திருக்குறள் ஒரு ஆகச்சிறந்த கவிதை என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பொருள் தர வேண்டும். அப்போதான் அது சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. காதலம் அப்படின்னு ஒரு சொல் அதில் போட்டிருக்காரு. யாரிடம் காதலம் அப்படின்னு ஒரு வார்த்தை. காதலம் அப்படின்னு ஒரு வார்த்தை காவியம், காப்பியம் இந்த சொல் பயன்படுத்துகிற பொழுது பிரேம்குமாருக்காக தான் சொல்கிறேன். இந்த சொற்களை பயன்படுத்தும் போது இந்த எதுகை முனை பார்த்து ஏய்புன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையில் வந்தான் தந்தான் அப்படின்னு போடுவோம் இல்லையா? அப்படி தந்தான் வந்தான் போடும் பொழுது அந்த கடைசி வார்த்தை கரெக்டாக கிடைக்கணும். அப்படி போட முடியாமல் இருக்கிற ஒரு வார்த்தை காதல். இந்த காதல்னு கடைசியில் கொண்டு வந்து வார்த்தையை வச்சிட்டிங்கன்னா வாழ்வில் கோயில் இப்படி தான் போட முடியுமே தவிர முடிக்கவே முடியாது. நான் இந்த குக்குன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த திரைப்படத்தில் 2 பேரும் மாற்றுத்திறனாளிகள், 2 பேருக்கும் கண்ணு தெரியாது. ஆனால் அவங்க காதல் கொள்வாங்க. காதலுக்கு கண்ணு முக்கியம் இல்லை அப்படிங்கிறது கவிதை எழுதுன உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது தெரிஞ்சிருந்தால் நமக்கு காதல் வாய்க்காமல் போச்சு. அந்த கதை ரொம்ப அற்புதமான ஒரு கதை. அந்த கதையை சொல்லும் பொழுது அதற்கு ஒரு 2 வரியில் இந்த கதையை சொல்லுங்கண்ணேன்னு அவர் சொன்னாப்ல. என்னுடைய தம்பி தான் ராஜமுருகன். சொல்லுகிற பொழுது இந்த கதையை 2 வரியில் சொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணிலே இல்லையே காதலும் உள்ளமே காதலின் தாயகம் அப்படின்னு போட்டு எழுதி கொடுத்துட்டேன். அது ஓகே, அது வந்தது மிகப்பெரிய வெற்றி அடைந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதற்கு பிறகு தான் படித்தா காதலும்னு நான் போட்டேன். ஆனால் காதலம்னே ஒரு வார்த்தை திருக்குறளில் இருக்குது. அப்போ திருக்குறளை இன்னும் கொஞ்சம் ஊன்றி படித்திருந்தால், இன்னும் கொஞ்சம் உள்வாங்கி கொண்டிருந்தால் அந்த சினிமா பாட்டிலே நம்ம அதை எழுதியிருக்க முடியுமேன்னு எனக்கு அப்புறம் தோணுச்சு. எப்போதுமே லேட்டாக தானே நமக்கு தோணும். வாரணமாயிரம் சூழ வளம் தந்திருக்கு இல்லையா? அந்த பாடலை அது ஒரு கனவு குறித்த பாடல் தானே. அந்த கனவு குறித்து யோசித்து கொண்டே இருக்கிற பொழுது கனவு காணவே வழி இல்லாத ஒருத்தன் கனவு காண்றான் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் சொன்னார் கருப்பழனியப்பன். அதுக்காக எழுதப்பட்டதா அந்த கனா கண்ணடி தோண்டி நான் கனா கண்ணடி. அது தொடர்பாக யோசிக்கும் பொழுது நிறைய தமிழில் இருக்கக்கூடிய கனவை பற்றின சித்திரங்கள் இருக்குல்ல, அது ஆச்சரியகரமான சித்திரம். ஏகப்பட்ட கனவு இருக்கு. ஒரு தடவை முத்துலிங்கம் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதுறதுக்கு எம்ஜிஆர் சிபாரிசு பண்ணிட்டார். அந்த கம்பெனிக்காரவங்களுக்கு முத்துலிங்க ஐயாவுக்கு பாட்டு கொடுக்குறதுல பெரிய விருப்பம் இல்லை போல இருக்கு. இவர் கம்பெனிக்கு தொடர்ச்சியாக போயிட்டே இருந்திருக்கிறார். ஸ்ரீதர் படம்னு நினைக்கிறேன். பாட்டு கொடுக்கல. அப்புறம் நேராக எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்கிறாரு, என்ன பாட்டு எழுதிட்டியான்னு கேட்டிருக்காரு. இல்லை அவங்க கொடுக்க மனமில்லை போல இருக்கு, கொடுக்கல அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காரு. இல்லை நான் சொன்னனே கொடுக்க சொல்லி அப்படின்னா, இல்லை நான் சொல்லலைன்னு. திருப்பி அந்த இயக்குனரை கூப்பிட்டு கேட்டாரா. கேட்கும்போது என்னங்க அந்த மாதிரி முத்துலிங்கத்துக்கு பாட்டு கொடுக்க சொன்னேன், நீங்கள் கொடுக்கலையான்னு கேட்டாரான். உடனே அவர் பதில், இல்லை சார் படத்தில் அதுக்கான சுச்சுவேஷனே இல்லையே, அதனால் பாட்டு கொடுக்க முடியல அப்படின்னு. சுச்சுவேஷனே இல்லாமல் இருக்கிறது தான் ட்ரீம் சாங் வச்சுக்கலான்னு சொன்னேனே, ட்ரீமுங்கிறதே சம்மந்தம் இல்லாத இடத்துல வைக்கிறது தானே அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டை அவர் எழுதுகிறார். சந்தத்தில் முகமெடுத்த அந்த பாட்டு அப்படி பாடல்னு சொல்லுவாங்க. சம்மந்தமில்லாத இடத்தில் அல்லது தேவையற்ற இடத்தில் வைப்பது தான் ட்ரீம் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இலக்கியங்களில் எங்கேயும் சம்மந்தம் இல்லாத இடத்தில் இந்த கனவு வரவே வராது. ஹோமர் ரொம்ப பிரமாதமான ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பார். கனவு என்பது என்ன அப்படின்னா, கடவுளின் தூதே கனவு. அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கடவுளின் தூதே கனவு. 2த்தையும் நம்மளால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது.
கனவையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது, கடவுளையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆனால் கடவுளின் தூதே கனவுன்னு முடிச்சிட்டார். இதெல்லாம் விட பாரதி ரொம்ப அற்புதமாக சொல்லலாம். உலகெல்லாம் ஒரு பெருங்கனவு, அதில் உண்டு உறங்கி துயர்பட்டு செத்து மாய்ந்திடும் கழக மானிட பூச்சிகள் வாழ்க்கையோர் கனவிலும் கனவு. கனவுக்குள்ள ஒரு கனவுன்னு யோசிக்கிறது இருக்குல்ல, அதாவது ட்ரீம்குள்ள ட்ரீம். அந்த மேஜிக்கல் ரியலிசம்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தா தான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியும். அதனால் எதுக்கோ என்னென்னமோ காரணங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கக்கூடியதை இந்த சமூகம் கனவை பற்றி கண்டுபிடிக்கவே முடிந்ததில்லை. அது ஒரு சுவாரஸ்யமானது. அது ரொம்ப எனக்கு அடிக்கடி நான் ரொம்ப ரசித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வாசகம் வந்து, உங்களை உறங்க செய்வதல்ல கனவு, உங்களை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அப்துல் கலாம் சொல்லியிருப்பார்ல, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அது உறங்க விடாமல் செய்திருக்கிறது, என்னை வந்து அப்படி செய்திருக்கு. ஒரு புத்தகத்தை படித்து விட்ட பிறகு இந்த புத்தகத்தினுடைய தொடர்ச்சி எங்கே இருக்கும்? ஏதாவது ஒரு முன்னுரையில் எதாவது ஒரு பேர் எழுதிடுவாங்க. பாலா இப்படி சொல்லியிருக்கிறார், அப்துல் ரஹ்மான் இப்படி சொல்லியிருக்கிறார், கூப்பாரா இப்படி ஒரு கதை எழுதியிருக்கிறார், கானாசு இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு எங்கேயாவது வருவாங்க. அப்போ தான் நம்ம அந்த முதல் முறையாக அந்த பெயரை நம்ம கேட்போம். அதற்கு பிறகு படிக்க போனால் அவர்கள் ஒரு பேராற்றல் மிக்க படைப்பாளிகளாக இருப்பாங்க. அப்படியே ஒன்றா படித்து தான் இந்த மேடையில் நான் வந்து நிற்கக்கூடிய அளவிற்கான ஒரு வாழ்க்கை வாய்த்திருக்கிறது என்றால் இந்த புத்தகங்கள் தான் ரொம்ப அடிப்படையான ஒரு காரணம். இந்த புத்தகங்கள் கொடுத்த கனவு இருக்கு இல்லையா, அந்த கனவு வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த புத்தகங்களை திரும்ப பேசுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, மேலிருந்து படித்து கீழே வருகிறோம், ஆனால் புத்தகங்கள் கீழே இருப்பவனை மேலே உயர்த்துகிறதுன்னு நிலைஜெயந்தா சொன்னார்னு சொல்லுவாங்க இல்லையா. இதெல்லாம் தாண்டி ஒரு புத்தகம் என்னென்னலாம் செய்யும். நான் வந்து சமீபத்தில் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு நம்ம இணைய கழகம் இருக்குது, தமிழ் இணைய டிஜிட்டல் லைப்ரரின்னு நம்ம வைத்திருக்கிறோம், நம்ம அரசு வச்சுருக்காங்க. அதில் ஏராளமான அரிய புத்தகங்கள் இருக்குது. அந்த அரிய புத்தகத்தில் ஒரு புத்தகம் இருக்குங்க, சூளுரை அப்படிங்கிற தலைப்பில் கலைஞர் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். ஒரு 250 பக்கம். சேலத்தில் ஒரு மாநாடு நடக்குது, அந்த மாநாட்டை பற்றின புத்தகம் அது. அந்த புத்தகம் நிறைய பேர் வாசிருக்கு, ஏன்னா அது இப்போ தான் போட்டிருக்காங்க, அது நிறைய பேர் வாசித்திருக்க வாய்ப்பு இல்லை தான். அதில் அந்த பேச்சினுடைய மொத்த விஷயங்களையும் வரிசையாக பார்த்து கொண்டே வருகிற பொழுது ஒரு சொல், ஒரு சங்க இலக்கிய பாட்டை மேற்கோள் காட்டுறார். அந்த சங்க இலக்கிய பாட்டில் ஒரு பாடல் உண்டு. ஒரு அம்பை வல்வில் ஓரி வந்து ஒரு அம்பை எய்வான். அந்த அம்பு வந்து ஒரு யானை மீது பட்டு, ஒரு யானையிலிருந்து ஒரு புலி மீது பட்டு, புலி வந்து ஒரு குரங்கின் மீது பட்டு, குரங்கிலிருந்து ஒரு பன்றியில் வந்து அந்த அம்பு வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீழ்ச்சியை வந்து ஒரு அம்பினுடைய வீழ்ச்சி எப்படி இருந்தது, வல்வில் ஓரியினுடைய அந்த வீழ்ச்சி எவ்வளவு காத்திரமாக இருந்ததுக்கு பற்றின ஒரு பாட்டு. அந்த பாட்டை எடுத்து ஒரு அரசியல், அது வந்து 1975 நடந்த அந்த அரசியல் விஷயங்கள் எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு ஒரு பேச்சு பேசியிருக்காரு. அதில் ஏறக்குறைய ஒரு 8-9 சங்க பாடல்கள் இருக்கிறது. நான் ரொம்பவும் ஆச்சரியத்தோடு பார்த்தது, அரசியலில் சங்க இலக்கியத்தையும் சங்க இலக்கியத்தில் அரசியலையும் பேசக்கூடிய ஒரு மரபு தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. அந்த மரபை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியாகத்தான் இந்த மாதிரியான புத்தக கண்காட்சிகள் எல்லாம் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு புத்தகம் உங்களை மாற்றிவிடும், ஒரு செய்தி உங்களை மாற்றிவிடும். அப்படிங்கிறதுக்கு ஏற்ப எனக்கு திரும்ப நான் யோசித்து கொண்டு அல்லது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து, புத்தகத்தை வாங்கினால் படிக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. முதல்ல இவ்வளோ புத்தகம் வாங்குறீங்களே, இது எங்கேயாவது படிக்கிறீங்களான்னு வீட்டில் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த கேள்விக்கு நான் ஒரே ஒரு பதில் வச்சுருக்கேன். எங்கள் அப்பா வாங்கி படிக்காமல் வைத்திருந்த புத்தகங்கள் தான் என்னை உருவாக்கியது. நான் வாங்கி படிக்காமல் வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் தான் என் மகளை உருவாக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே புத்தகங்களை வாங்கி வையுங்கள், அப்புறம் படிப்போம். நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு இடத்தை நம் கண்ணில் பட்டுக்கொண்டே இருக்கிற பொழுது நிச்சயமாக அது எல்லோரும் ஒரு நாள் என்றேனும் ஒரு நாள் நம்முடைய குழந்தைகள் அதை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும். படிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு அதற்கு கேள்விகள் ஏற்படும். ஒரே ஒரு சங்கப்பாட்டு யோசிச்சு பாருங்க, நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர், கபிலருடைய ஒரு பாட்டு. நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் என்றும், அது ஒன்றும் இல்லை, ஒரு தலைவனும் தலைவியும் தோழி வந்து சொல்கிறா, இது மாதிரி நீ அவரை நம்பிக்கிட்டே இருக்க, அவர் முன்ன மாதிரிலாம் கிடையாது, உன்னை விட்டு போகிறேங்கிறாரு, ஏதோ பொருள் தேட போகிறேன்னு சொல்கிறாரு, திருப்பி வருவாரோ வரமாட்டாரோ அப்படின்னு. தலைவி உடனே பெருமிதத்தோட சொல்லுவோம், அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. நின்ற சொல்லர், சொல்லுக்காக நிற்கிறவர், சொல்லாக நிற்கிறவர், 2 அர்த்தம் இருக்குது அதில். நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர், எப்போதும் அவர் இனிமையுடையவர், அவர் என்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டார்னு சொல்லிட்டு ஒரு ஓமையை சொல்வார். அந்த ஓமையை வந்து எப்போதும் எல்லா விஷயத்திற்கும் நீங்கள் போகிறதெல்லாம், கீழே இருக்கக்கூடிய ஒருவன் மேலே போகிறான் அப்படின்னு நம்ம எப்பெல்லாம் யோசிக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த குறளை, இந்த சங்கப்பாடலை நினைத்து கொள்ள வேண்டும். அது என்னன்னா, அதில் ஒரு வார்த்தை இருக்குது, தாமரை தன்தாது ஊதி
மீமிசை சாந்தில் தொடுத்த தீம் தேன் போல் அப்படின்னு. வேற ஒன்றும் கிடையாது. அதில் என்னன்னா ஒரே ஒரு அர்த்தம். தாமரை மலரில் இருக்கு இல்லையா தேன், இந்த தேனை எடுக்கக்கூடிய வண்டு அதை ஒரு சந்தன மரத்தில் கொண்டு போய் கூடு கட்டுதான். தாமரை ஒரு குளத்தில் இருக்குது, கீழே இருக்குது. இந்த கீழே இருக்கக்கூடிய ஒரு தேனை எடுத்து கொண்டு போய் ஒரு சந்தன மரத்தில் கூடு கட்டுதுன்னு ஒரு கற்பனை. தேனே வாசம், அது சந்தன மரத்து வாசனத்தோடு அந்த தேன் சேர்ந்ததுன்னா எவ்வளோ உயர்வாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை உயர்வாக சொல்வது இருக்கு இல்லையா, அந்த உயர்வாக சொல்வது என்பது புத்தகங்களிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது மாதிரி எங்கேயெல்லாம் அது ரொம்ப ஆச்சரியமான அந்த பாட்டு, நின்ற சொல்லர் நீடுதோன்று வினியர், அந்த பாட்டை நீங்கள் அவசியம் படிங்க, ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும். இன்னொரு விஷயத்தை இன்னொரு சங்கப்பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இது வாசிப்பு குறித்தும் படிப்பு குறித்தும் இருப்பதனால இந்த அரங்கத்தை சொல்கிறேன். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியனுடைய ஒரு பாட்டு. ஏன் படிக்கணுங்கிறதுக்கு ஒரே ஒரு பாட்டுங்க. அந்த ஒரு பாட்டு படித்தா கூட போதும். சங்க இலக்கியத்தில் சொல்லுவான், எப்படியாவது படிச்சிருங்கிறது தானே, எப்படியாவது படிச்சுக்கணும். ஏன் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு வரிசையாக சொல்லிக்கொண்டே வருவான். பிற்றை நிலை முடியாது கற்கை நின்றே, இப்படிலாம் வரிசையாக போயிட்டே இருக்கும். கடைசியில் சொல்லுவான், வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு இருக்கும் அந்த பாட்டு. அந்த பாட்டை நல்லா யோசிச்சு பாருங்க. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னு இருக்கு. கீழே இருக்கிறவன் மேலே போனால் மேலே இருக்கிறவன் கீழே தானே வரணும். கல்வி ஒருபோதும் மேலே இருக்கிறவனை கீழே இறக்காது. அதை தான் அவர் என்ன சொல்கிறான்னா, வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே அப்படின்னா அவனுக்கு சமமாக்குன்ட்டான். இந்த கண், அந்த மனத்து கண்ணையும் இந்த கண்ணையும் திரும்ப திரும்ப யோசிச்சுக்கங்க. இந்த கண் ரொம்ப முக்கியமானது படிக்கிறதுக்கு. அதனால இந்த கண்ணையும் அந்த கண்ணையும் நீங்கள் வைத்து கொண்டால் போதுமானது. வேற்றுமை தெரிந்த நாற்பால் ஒருவனும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்கிற சமத்துவத்தை நோக்கிய பயணத்திற்கு வாசிப்பும் அறிவும் முக்கியமானது. அதையெல்லாம் தாண்டி கனவுகள் ரொம்பவும் முக்கியமானவை. என்குலம் என்று உன்னை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சிகொள், அறிவை விரிவு செய், அகண்டமாக்கு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு. நன்றி, வணக்கம்.